ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை எஸ்எஸ் ராஷ் இருக்கிறேன். நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். அது வந்து லோ ரூஃபில் ஷங்கலில் எப்படி வாட்டர் ப்ரூஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம பைப் லைன்லாம் பண்ணணுன்றது எப்படின்ட்டு வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ளம்பிங் பைப்பை நம்ம எப்படி பண்ணி எப்படி ஸ்லோப்பிங் வச்சு எந்த லீக்கேஜ் வராமல் எப்படி ப்ராப்பராக வந்து ப்ளம்பிங் ஒர்க் பண்ணணும் தான் இருக்கும். இதுபோல் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலில் லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். வேஸ்ட் லைனு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கார்னர் ஒரு மூலையாக பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் ஒரு 4-வே ட்ராப் வச்சுருக்கோம். இந்த 4-வே ட்ராப்பும் மொத்தம் இதுக்கு ஸ்லோப்பிங் கொடுத்து நம்ம ஹோல்ஸ் அடித்து நம்ம வந்து அதை தள்ளியிருக்கோம் பாருங்கள். இதில் ஹோல்ஸ் அடித்து வெளியில் தள்ளியாச்சு பைப் லைனு. இதை வந்து பைப் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ராப் வச்சு இந்த ட்ராப்பில் வந்து நம்ம அந்த 4-வே இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1.5 பைப்புக்கு வந்து கண்டினியூ பண்ணி போயிட்டு அதை தெரியும் உங்களுக்கு. இதில் தள்ளினே போய்ட்டு அதை வந்து கரெக்டாக வாஷ் பேஷனுக்கு லைனை வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கு கரெக்டாக ஒரு ரெடியூசர் பண்ணி 1.5 ரெடியூசர் பண்ணி 1.25 பைப் போட்டு இது எதுக்கு 1.25 பைப் மாற்றிருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பாட்டம் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து கரெக்டான வந்து அந்த புஷ் நெட்டு போடாமல் அளவுக்கு ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்து புஷ் நெட் போடுற மாதிரி இருக்கும். புஷ் நெட் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளாஞ்சு வந்து நம்ம பாட்டம் டாப்பினுடைய ஃப்ளாஞ்சு கரெக்டாக வந்து நமக்கு வந்து சீட்டிங் ஆகாது. அதனால் நமக்கு அந்த இஷ்யூலாம் இருக்கக்கூடாதுன்னா போடக்குள்ளே நம்ம பைப் வந்து 1.25 பைப்பை போட்டுட்டோம். ஃபுல்லாகவே வெற்றிகளில் மட்டும் தான் அந்த பைப்பை நம்ம வந்து 1.25 பைப்பை யூஸ் பண்ணுறோம். ஹரிசாண்டல் போகிற லைன் ஃபுல்லாகவே 1.5 பைப்பை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோ நல்லா கிடைக்கும். தண்ணி வந்து நம்ம வந்து அடைப்பு ஏற்படாது, கிளியராக இருக்கும். அதனால தான் இது பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நம்ம பைப் லைன் போட்டு இது போல் வந்து நம்ம வந்து ஆஸ் கட்டணும். நம்ம எங்கெங்கே வந்து அதுமாரி பெண்டு போட்டிருக்கோம், ஒரு எப்படி நம்ம வந்து ஒரு சட்டை கட்டி போடுறோமோ அதுபோல் ஆஸ் கட்டி இதில் வந்து நம்ம லைன் கொடுத்துரும். இப்படி தான் நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக இதில் வந்து இவங்களுக்கு வந்து ஷங்கல்லேருந்து ஜல்லியில் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிவில் ஒர்க்கில் வந்து ஷங்கலில் ஜல்லி போட்டு ஃபுல்லாக வந்து இது காங்கிரீட் சிப்ஸு போட்டு ஸ்லோப் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டைல் லே பண்ணுறவங்க டைல் லே பண்ணோடனே நம்ம வந்து இந்த இடத்துல வால் மவுண்டட் ஃபிக்ஸிங்கு மெஷர்மெண்ட் தர லெவல் வாங்கி அதுக்கு நம்ம ஒர்க்கு பண்ணுறோம். நம்ம அடுத்து ஒர்க்கு நம்ம வந்து வால் மவுண்டட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.